எப்பதாம் கோருவத்தியான விஸ்வஸ்தா வேதனம்மதः வசுதாமபயாஹோஹம் யாமேயம் நமாமிதம் எப்பதாம் கோருவத்தியான விஸ்வஸ்தா வேதனம்மதः வசுதாமபயாஹோஹம் யாமேயம் நமாமிதம் ஆகாரஸ்யாபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியः யஜ்ஞஸ்தபஸ்ததாதானம் தேஷாம் வேதமிமம் சுணு. ஆகாரஸ்யாபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியः யஜ்ஞஸ்தபஸ்ததாதானம் தேஷாம் வேதமிமம் சுணு. த்ரிவிதமான ஸ்ரத்தைகள் இருக்குன்னு சொன்னார். சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, தாமசி ஸ்ரத்தா. இந்த மூன்று வகையான ஸ்ரத்தா வேதத்துக்கு காரணம் அவரவர்களுடையதான ஆகார விசேஷமும் பூர்வ பிராச்சீனமான கர்மாவனால ஏற்படுகிற வாசனையும் அப்படின்னு பார்க்கிறார். இப்போ இந்த சாத்விக ராஜச தாமச திரிவித ஸ்ரத்தைகளுக்கும் ஆகாரம் ஒரு முக்கிய காரணமானதுனால இப்ப ஆகார பேதத்தை காட்டுறார். ஆகார பேதத்தை பிரதிக்க பண்ற. இப்ப ஆகார பேதத்தை பிரதிக்க பண்றதோட இல்லாம இந்த ஸ்லோகத்துல ஆகார பேதம் பிரத்யட்ச திருஷ்டம். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான ஆகாரமானது பிரியமாக இருக்கு. இது பிரத்யட்சமா தெரியுது. அதனால பிரசித்தமான விஷயத்தை திருஷ்டாந்தமாக கொண்டு அப்பிரசித்தமான விஷயத்தை ஸ்தாபிக்கிறார். இப்ப அதனால யஜ்யம், தானம், தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரிய கர்மாக்கள்லயும் அவர்களுக்கு ஒவ்வொரு பிரகாரம் பிரியமாக இருக்கு. பொதுவில் ஆகாரங்கிறது எல்லாருக்கும் அந்த ஆகாரத்திலேயே வைத்து ஒவ்வொரு வகையான ஆகாரமாக ஒவ்வொருத்தருக்கும் பிரியமாக இருப்பது போல இந்த யஜ்யம், தானம், தபஸ் இவைகள்லையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தையானது பிரியமாக இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் முதல் காரணம் அன்னம், ஆகாரம். அன்னமயம் சோமிய மனஹ ஆபோமய பிராணம் அப்படின்னு சப்ஜியில சாப்பிட்டு சொல்லியிருக்கு. அன்னமயம் சௌமிய மனஹ, மனசானது அன்னமயமானது அன்னத்தால் ஆப்யாயனத்தை அடைகிறது. ஆர்விங்கிற மகிழ்ச்சி தன் பிள்ளையான கேட்டகேத்துல சொல்லிட்டார். சோமிய பஞ்சதாக 15 நாட்களுக்கு சாப்பிடாது. காமம், ஜலம், சீதல் எவ்வளவு வேணாலும் சீத்தத்தை சாப்பிடும். 15 நாளைக்கு அன்னம் சாப்பிடத்தை நிஷேதித்து சீர்த்தம் சாப்பிடத்தை கூட அளவு பண்ணும். அதே மாதிரி 15 நாட்களுக்கு அன்னம் எதுவும் இல்லாமல் இருந்து தீர்த்த வந்து சாப்பிட்டு ஜீவித்தார். 15வது நாள் கூப்பிட்டார். கூப்பிட்டு ஒரு வேதத்துல ஒரு உதாரண விஷயத்தை சொல்லி இதை சொல்லணும்னு சொன்னா சொல்ல அதை கொண்டு நிரூபித்தார். அன்னமயி சோமிய மனசுங்கிறது எல்லாத்தையும் ரீடைக் பண்ணிட்டு அதை ஞாபகம் போன்ற மனசானது காரியம் செய்யும். ஆனா பிராணம் மட்டும் இருந்தது. அன்னமயி சோமிய ஏன் உங்களுடைய மனசானது காரியம் செய்யல? இந்த மனசு அன்னத்தினால ஆட்சியாக சாப்பாட்டா இந்த மனசு போன்றது. ஆனா ஆபோமய பிராணம், பிராணனானது தீர்த்தத்தை ஆட்சியாக சொல்றது. அதனால அன்னமயம் சோமிய மனஹா அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தால மேற்கொண்டு வரக்கூடிய சத்தை எல்லாத்துக்கும் சத்தை தான் இல்லையா மானசத்தை. அதனால இதெல்லாம் ஆகாரத்தை முன்னிட்டு கொண்டுதான் இருக்கிற காரணத்தால ஆகார வேதத்தை முதல்ல சாதிச்சு எப்படி அவரவர்களுக்கு ஒரு ஆகார விசேஷமானது பிரியமாக இருக்கும். அது மாதிரி தபம், தபசு, தானம், யாகம் இவைகள் கூட அவர்களுக்கு மிக பிரியமான விஷயங்கள் தந்தை ஏற்படுகிறது. ஆகாரஸ்யாபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியः யஜ்ஞஸ்தபஸ்ததாதானம் தேஷாம் வேதமிமம் சுணு. அப்படிப்பட்ட இப்போ ஆகாரத்தில் உள்ள வேதங்கள் பிரத்யட்சமா காண்பிக்கூடா. இதே போலதான் யஜ்ஞம், தான, தபஸ் போன்ற சாஸ்திரியமான விஷயங்களையும் இதே மாதிரி வேதம் உள்ளது என்பதையும் அந்த வேதத்துடைய பிரகாரத்தையும் என்னிடத்திலே கவனமாக இருக்கு.
அப்படின்னு அர்ஜுன் இந்த லோகத்துக்கு பாக்கியக்கார அவதாரிச்சிருக்கிறார். அந்த பிரகிருத்தமேவ சாஸ்திரியேஷு யஜ்ஞாதிஷு குணதோ விசேஷம் பிரபஞ்சம் தत्र ஆகாரமூலத்வாது தத்வாதி விருத்தேகே ஆகாரத்வைவித்யம் பிரதமம் இருக்கிறது. இப்போ பிரகிருதமாக சாஸ்திரியமான யஜ்ஞாதிகளில அவர்களுடைய சத்தம் சமசேங்கிற 3 குணங்களின் காரணமாக எல்லாம் பல நேரம் என்ன சொல்லிட்டார். முதலே அசாஸ்திரியமான கர்மாக்களுக்கு எப்படி பண்ணாலும் பலன் கிடையாது, தலைவிடம் இருந்து பண்ணாலும் பலன் கிடையாது, என்ன ஸ்ரத்தையோடு பண்ணாலும் பலன் கிடையாது. சாஸ்திரியமான கர்மாக்கள்ல அவர்களுடைய ஸ்ரத்தா வேதத்துக்கு தகுந்த மாதிரி குணவேதத்துக்கு தகுந்த மாதிரி பலன். அசாஸ்திரியமான கர்மாக்கள்ல பலன் பேச கிடையாது, பிரத்யேகம் உண்டு. சாஸ்திரியமான யாகதான தபஸ் போன்றவைகள்ல அவர்களுடையதான சத்தைக்கு அனுகுணமாக அவருடைய சத்தையானது அவருடைய சம்பந்த சமூக குணங்களுக்கு அவைகளுக்கு அனுகுணமாக பலன் தாரதமியம். சாத்விக சத்தையோட சத்துகுண நிஷ்டனா அதே கர்மாவதுனால அவனுக்கு அதிக பலன். ரஜோகுண நிஷ்டையோடு கூட ராஜசமான சத்தையோடு பண்ணா அவனுக்கு அதோட பிறந்த பலன். சமோகுண நிஷ்டையோட தாமச சத்தையோடு பண்ணானா அவனுக்கு அதோட பிறந்த பலன். இதான் பிரகிருத்த விஷயம். இதை நிரூபிக்கிறது என்ன பண்றாங்க கேட்டாங்க. தத்திர ஆகார மூலத்துவாது சத்வாதி விருத்தே சத்வாதி குணத்துக்கு தத்துவ ஆதி சப்தத்தால சத்துவ சமூக குணங்கள் எல்லாம் இவைகளுடைய விருத்தியானது இந்த ஆகாரம் மூலம். ஆகாரம் மூலம் ஆகாரத்தை தான் கேட்கிறாங்க. ஆகாரம் ஒரு பிரதான கேள்வி. பூர்வ பிராச்சீனமான கர்ம வாசனை அதுவும் ஒரு கேட்டுனா கூட இது ஆகாரம் சரியா இருந்ததுன்னா இவருடைய அனுஷ்டானங்கள் சரியா இருந்ததுன்னா அதை போட்டுக்கிறேன். அதனால ஆகாரங்கிறது ஒரு முக்கிய கேள்வி. அதனால ஆகார மூலத்துவாது சத்வாதி இருந்தே அதனால ஆகார வைச்சியம் பதமம் பூச்சது. அதனால மற்ற சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் சின்ன வச்சு ஆகார கிரேதத்தை ஆகார வைச்சியத்தை முதல்ல சொல்ற. ஏன்னா அன்னமயம் சோமிய மனஹா ஆகார சுத்தோ சம்பூர்த்தி இன்னைக்கு சொல்வது அனுஷ்டானத்துக்கு ஒரு 75% பேஸ் சத்து ஆகாரம், ஒரு 25% பேஸ் பிரார்த்தனை கர்மம். அதான் பூர்வ பிரார்த்தனை கர்மமாக 25% தான், ஆகாரத்துக்கு தான் 75%. அந்த ஆகாரத்தில் ஈடுபாடு போகும், அந்த ஆகாரத்தில் ஈடுபாட்டை குறைக்கணும். நாம எது சாப்பிட பிடிக்கிறதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த ஆகாரம் வேணும்னா அதுக்கு பிடிக்கும்னு சொல்றோம். தனக்கு பிடிச்ச ஆகாரத்தை சாப்பிடணும்னு சுவாமி வாசனையினால அப்படி எல்லாமே திட்டமிருந்து ஒரு வாசனை எல்லாம் நடக்கும் அப்படின்னா அப்படி ஒரு சாஸ்திரங்கள் காலசேவ உபதேசம் அவசியம் இல்லையே. சாஸ்திரத்தினால காலசேவ உபதேசாதுனால இத்தனை நாள் சாப்பிட்டா கூட ஐயோ இல்லை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்படிதான் விளக்க முடியும். ஏதோ அது ஒரு ஏதோ கேட்டா சாப்பிடுவோம் நினைச்சாங்க அதுதான் வேலை செய்ய வேண்டிய அதெல்லாம் பியூரி அகாடமிக் அப்படி நினைச்சாவே வெளியே மாறாது, நினைச்சாங்கன்னா மாறாதே வெளிய. ஆனா இவைகள் எல்லாம் தனக்கு ரஜகுணம் அதிகமாக ராஜசமான ஆகாரத்தை முதல்ல பிரிவு இருந்தாலும் கூட தன்னுடைய ரஜகுணத்தை அழித்து சத்துவத்தை மேம்படுத்திக்கணும்னு எண்ணம் உள்ளவன் இருக்காங்க இல்லையா. அவன்
அது எதனால ஏற்படும்? ஆச்சாரிய கடாட்சத்தினால உபதேசாதிகளால் ஏற்படும் இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணணும், ராஜசமான ஆகாரங்கள்ல அதுல சாப்பிட பிரசித்தி இருந்தாலும் அவைகளெல்லாம் டயட்ல இருக்கவங்கள நம்ம நாக்க கட்டுப்படுத்த அத மாதிரி அந்த ஆகாரங்கள் உள்ள ருச்சியை கட்டப்பட்டு அதை அடக்க முடியாமல் இல்லை. பூர்வ வாசனையினால்தான் ஏற்படுது. பூர்வ வாசனை உள்ளவருக்கு இப்படித்தான் ஏற்பட்டே செய்யணும்னா அப்புறம் எதுக்கு சாப்பிடணும்? எதுக்கு ஆகார நியமத்தை அப்புறம் வாசிக்கணும்? இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடணும் சும்மா முடியுது. அது எல்லாமே சாஸ்திரம் அனுஷ்டானத்துக்காக தானே இருக்கு. அப்ப ஆகார நியமங்கிற சாஸ்திரம் ஏற்படும். இவன் என்ன ஆகார நியமத்தை படித்தாலும் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் இவன் பூர்வ வாசனையினாலும் அதே தான் சாப்பிட போறாங்க. அப்ப இந்த சாஸ்திரம் இருக்கு. ஆனா அதை மாற்றிக்க முடியும். முதல்ல ஆகாரமானது சுத்தமா இருந்தால்தான் மேலே எல்லாம் பகவத் பிராப்தி பற்றி அந்த எல்லாம் ஆகார அது முதல்ல அன்னமயம் கோமிய மன தியானம் இவைகளெல்லாம் மனசெல்லாம் ஆச்சரியமாக்கப்படும். அதனால மனசுக்கு எது ஆப்யாயம், மனசை எது போஷிக்கிறதோ அதுதான் பிரதானம். ஆகாரம் தான் மனசை போஷிக்கும், அன்னம் தான் மனசை போஷிக்கும். அதனால இந்த அன்னமானது மனசுக்கு ஒரு விஷயமான சாப்பிடுற அன்னமானது 3 வகை தோஷம் இல்லாமல் இருந்தால் அது மனசை போஷிக்கும். இந்திரிய கட்டுப்பாடு மனசு கட்டுப்பாடு 2 தனித்தனியா இல்லை. ஏன்னா மனசை கட்டுப்படுத்தாம இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா என்ன ஆகும்னா மனசாமி எல்லா இந்திரியங்களும் அதிபதியா இருக்கிறதா அவைகள்லாம் திரும்பி தன்மைக்கு இருக்கும். மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை கட்டுப்படுத்தாம என்ன பண்ணணும், அந்த இந்திரியங்களை திரும்பி அங்க கட்டுப்படுத்துற மனதை மட்டும் திருப்பி கட்டுப்படுத்தும். இதுக்கு 3வது கேட்டு சாதிச்சிருக்கோம். அப்படின்னு ஒரு திட்டாங்க சாதிக்கும். ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸ்ல டெக்னிக்கல் ஹெட்டா ஒரு ஆபீசர் இருக்கான். அவனுக்கு ஒரு 10 பேர் சபார்டினேட்டா ஒர்க் பண்றான். ஏன் இந்த சபார்டினேட்டா ஒர்க் பண்றவாருமா இனிமே நாம லஞ்சம் வாங்கிக்காது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். ஆனா அந்த ஆபீசருக்கு அந்த மாதிரி ஆபீஸ் என்ன வரல. இவாளுக்குன்னா ஒரு 2 நாளைக்கு வாங்காம இருப்பா. 3வது கூட்டியே எங்க அவர் எப்படி எனக்கு நீங்க வாங்க எப்போ என் மகன் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா டிரான்ஸ்பர் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நம்ம கொடுத்துருவேன்னா பயணம் அடுத்த நாள் பய வச்சுக்க வர முடியும். மனசுதான் ஆபீசர் அது வாங்கினாலும் இவா இருக்கிறது விட்டு போகலன்னா அதுக்கு தெரியாம இவா வாங்கிட்டு அவன் மாட்டிக்குவா. ஆமா, அதனால ஒருத்தர் திரும்பி ஒருத்தர் திருந்தாம வந்து பேருங்க தெரிஞ்சு அதனாலதான் மனசு இந்திரியம். மனசுதான் அந்த ஆபீசர், இந்திரியங்களோட சபார்டினேட். இது ரொம்ப சுலபமான அழகான விஷயம். 2 பேரும் சேர்ந்து செஞ்சினால்தான் இருக்கணும். அதனால மனசு கட்டுப்பாடு முக்கியமா, இந்திரிய கட்டுப்பாடு முக்கியமா இருக்கக்கூடாது. 2ல ஒண்ணு கட்டுப்பட்டு இன்னொன்னு கட்டுப்படாமல் இருந்தா பிரயோஜனம். அது ரொம்ப தாற்காலிகமான இதுக்காக அது அதனால இந்த பிரயோஜனம் ஏற்படும். இல்ல 3வது அத்தியாயத்தை சொல்லி தருவாங்க. அதனால இப்ப ஆரணமயம் தோணிய அடுத்தது ஆகார சித்தம் சத்துவ சித்தி, சத்துவ சித்தம் துர்வாசதி மித்திலம் பேச சர்வ நிலத்தினா விப்ரமஸ்தா அப்படி அதே காண்பது மேல சொல்லு. ஆகார சித்தம் சத்துவ சித்தி, ஆகார சித்தினா சத்துவ சுத்தினா அந்த கரண சுத்தி மனசுத்தி, சத்துவ சுத்தம் துர்வாசதி அந்த கரண சுத்தமா இருந்தால்தான் ஒரு விஷயத்துல துருவா சுத்தின்னா நம்ம திருடமான சுருதி சம்பத்தி ஏற்படும். நம்ம எல்லாம் ஒரே விஷயத்தை நம்ம வீட்டுல சித்திரம் பண்ண முடியாது. ஒண்ணுமே வந்து அடுத்த எனக்கு மாதிரி வேற ஒண்ணு. அது காரணம் அந்த கரணம் நிர்மலமா இருக்கு. நிர்மலமான அந்த கரணம் இருந்தா இல்ல ஒரே விஷயத்தை தீர்த்தமா வேற எதுவும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது. சுத்தி சம்பத்தி, அந்த சுத்தி சம்பத்தி தான் மோசத்துக்கு
அதனால ஆகார புத்தம் சத்துவ புத்தி, சத்துவ புத்தம் துர்வார்த்தின்னு நிலையான சந்ததி ரூபமான இதெல்லாம் நாட்கள் சொல்லியிருக்கிறதுனால இல்லையா முதல்ல ஆகார பேதத்தை இட்டு இல்லையா மற்ற யாக தான சமத்துவ பேதங்கள்ல உள்ள சாத்விகம் போன்ற சத்தைகளை நிரூபிக்கிறார். இது சூரியன் இல்லையா ஆகாரஸ்யாபி சர்வஸ்ய ஸ்ரீதோ பவதி பிரியா யஜ்ஞஸ்தப சதாதாரணம் கேஷாம் பேதம் இமம் பாக்கியார் அவதாரிக்க சொல்லியாச்சு வியாக்கியானம் பண்றா. ஆகாரோபி சர்வஸ்ய பிராணிஜாத்திய சத்வாதி குண சத்வாதி குணத்ரய அன்வயேன ஸ்ரீதா பிரியோபதி. ஆகாரமும் கூட சர்வஸ்ய பிராணிஜாத்திய எல்லா பிராணிகள் சென்று மனுஷன் மட்டுமில்ல தேவர்கள் மனுஷர்கள் கிரிக்கெட்டுகள் என்று சொல்லக்கூடிய பிராணி ஜாத்தங்கள் எல்லாவற்றையும் அவைகளுடையதான சத்வாதி குண அன்மையேன அவைகளுக்கு சப்தகுணம் மிகுந்திருக்கா, ரஜோகுணம் மிகுந்திருக்கா, சமோகுணம் மிகுந்திருக்கிறதா என்கிற ஆகாரம் கேட்கறதுனால திரிவிதா ஆகாரா திரியோகம். தேவர்கள் சுவாமி யார் யாருக்குன்னா பிரார்த்தனை செய்யணும்னா அவர்கள் சரீரத்துலன்னா சற்பரிய சம்பவங்கள் இருக்கும். அவருக்கு இந்திரியங்கள்லாம் சொல்றதுன்னா அவர்களும் நம்மளும் பிரார்த்தனை செய்யணும். ஆமா எல்லாரும் விடுபடுத்துறார்களுக்கு கூட இதெல்லாம் அதனாலதான் இந்த பெருமாளுக்கு மற்ற தேவதைகளுக்கு அவசரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. சிவ பூஜை பண்ணே அந்த சிவனுக்கு நமக்கு சாப்பிட மாட்டாங்க. அது சூப்பரா கொடுத்துட்டு இவ தனியா ரவி பண்ணி சாப்பிடுவோம். சங்கர மடத்திலேயே வெளியில அந்த சந்திரமோகன் போற பூஜை பெரிய பூஜை பண்ணுவார். அதுல மட்டும் பிரசாதத்தை சாப்பிட மாட்டாங்க. உள்ள தனியா ரவி பண்ணி சாலக்கிரம ஆராதனை நடக்கும், அதுதான் சாப்பிடுவோம். அது மாதிரி பூஜை ஏன்னா அது சாப்பிட்டாங்க சமூகம் தான் வரும். அதனால அந்த சிவனுடைய பிரசாதத்தை சாப்பிட்டா அதுக்கு பிராயச்சித்தங்கள்லாம் இருக்கு. தவறு தெரியாம சாப்பிட்டாங்கன்னா நிர்மாணிய பக்திவாத உச்சிஷ்டம் அபூர்வரதி மாசம் பயோபூர்வம் பூத்வா மாசம் பயோபூர்வம் பூத்வா அஷ்டாட்சரம் சதாகத்தை இங்க மேல இந்திய அடுத்து சொல்றோம் சுத்தோபதிமானவா அப்படின்னு நிர்மாலியம் என்ன தோணும். பெருமாளை தவிர மற்ற தேவதைகளுக்கு கண்டவுள்ள கொஞ்சதான பிரசாதம். அதை நிர்மாலியம் பட்சவிக்காத உச்சிஷ்டம் அபூர்வம். இது குரு சங்கத்துக்கு 4 பேர். ஒன்னும் ஆச்சாரியம், இன்னொன்னு பிதா, இன்னொன்னு ஜேஷ்டா, 4வது பத்னி ஆயிரம் பத்னி. இவர்கள் 4 பேர் குரு சப்த வாக்கியம். இவர்கள் 4 பேர் உச்சிஷ்டத்தை அது எல்லா உச்சிஷ்டமும் சமப்பிராதானியம். இப்ப ஆச்சாரிய உச்சிஷ்ட கிரகணத்துக்கு சில பிராமணங்களுக்கு பாயசித்தமா சொல்லுது. ஆனா அந்த பிரகாரம் வேற பிரகாரம் இருக்கிறார். இதை தவிர மக்களுடைய உச்சிஷ்டத்தை காத்தால் அது பிராயசித்த அருகமான பாவம். அது என்ன பண்ணணும்னா நிர்மாணியம் பட்டைக்குவாத உச்சிஷ்டம் இது பிரபாவ விவசாயிகளுக்கு இது சொன்ன எடுத்துக்க. நிர்மாணியம் பட்டைக்குவாத உச்சிஷ்டம் அபூர்வ குரு அல்லாத உச்சிஷ்டத்தை கிரகணம் பண்ணினா அதை காட்டாங்க. என்ன ஆகும்? அதனால என்னோட பாட்டத்தை போக்குறதுக்கு வழியே பிரபந்தனுக்கு
இந்த சதாச்சார போதகமான கிரந்தத்திலிருந்து எடுத்து ஆழந்தாவில் இருக்குது அவர் சுவாமி காட்டியிருக்க நிர்மாலியம் பட்சையிற்காக உச்சித்த மகுரவி மாதம் பயோவதோம் ரூபா ஒரு மாத காலத்துக்கு காலத்து காலம் அப்படிங்கிற உபவாசம் இருந்து மாதம் பயோவதோம் ரூபா அஷ்டாக்கரம் சதாஜதேசு அந்த ஒரு மாத காலம் பயோவரத்தில் இருக்கிற ஒரு மாத காலமும் அனவரம் அஷ்டாக்கர கட்டணும். அதுக்கப்புறம் பிரம்மபூட்டம் தப்பிடுவா. அதுக்கப்புறம் பிரம்மபூட்ட பஞ்சகவி பஞ்சகவிக்கு பிரம்மபூட்ட பஞ்சகவி பஞ்சகவிக்கு மேலம் பண்ணி அதுக்கு ஒரு 16 நம்பரத்தினால அன்னைக்கு ஹோமம் பண்ணணும். என் தேவா தேவகரமன் அப்படின்னு ஆரம்பிக்கிற 16 மந்திரங்கள் தைத்திரிய பிராமணத்துக்கு தைத்திய ஆரண்யத்துக்கு அந்த மந்திரங்களால ஆகுதி பண்ணி ஒவ்வொரு ஆகுதியும் சேர்ந்த ஒரு பாத்திரத்தை முக்கிய முழுக்க நீங்க விட்டுக்கூடாது. எடுத்துட்டு மற்ற சொல்லி பாகாம பாதி அடிச்சு பாதி ஒரு பாத்திரம் இத மாதிரி அந்த 16 ஆகுதிக்கு சேர்ந்தத்தை சேர்ந்து அதை எடுத்து அது பஞ்சகல்ப சாசனத்தை போல 3 மடங்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடாது. இதெல்லாம் நைவேத்தியங்கள்லாம் நிமித்தம் எப்பவுமே நாம ஒரு தப்பு பண்ணி அந்த தப்புக்காக நம்ம தெரிஞ்சு அதுக்காக வருத்தப்பட்டு தான் பிராய்ச்சிட்டோம். பண்ணின தப்புக்காக வருத்தப்படாம பிராய்ச்சி பண்ணி அப்புறம் அப்புறம் பண்ண போற தப்புக்காக விட்டு டிவியில சொன்னாங்க அதுக்கு சேர்த்து போன மாசத்துல பண்ணின தப்புக்கு முதல்ல இல்ல வருத்தம் இனிமே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு மனசு உறுதியா சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ் பண்ணணும். சாமி இருக்கேன் இல்லாத ஒண்ணுமே ஏன் அதனால சாத்விகமான ஆகாரத்தை புதிப்பதனால சத்துவ புத்தி இருக்கு. ராஜசமான ஆகாரத்தை புதிப்பதனால ரஜோகுண புத்தி இருக்கு. தாமசமான ஆகாரத்தை புதிப்பதனால சமகுண புத்தி உண்டாரு. ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்போ ரஜோகுணத்தினால ஆகாரத்துக்கு சத்துவம் உண்டாரு இல்லையா? அவனுக்கு சாத்விகமான யாகம், சாத்விகமான தபசு, சாத்விகமான தானம் இவைகள் பிரிக்கின்றார். அதே மாதிரி ராஜசமான ஆகாரத்தை வந்து ரஜகுணத்துக்கு ஏற்பட்டது இல்லையா? அவனுக்கு ராஜசமான தானம், யாகம், தபசு இவைகள் அவனுக்கு பிரிக்கின்றார். அதனால சமம் ஏன் ஒன்னும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லைனா தான் சொல்றேன். ஆவரத்து சத்தத்தை காணிக்காது. ஏன் சத்துவகுண சத்வாதி குண அண்மையில விருதா பிரயோகபதி தகையில இல்ல இது திருஷ்டாந்தம் கேட்டால் ஆகாரம் பிரயோகபதி தகைக்கு அப்படியே எஜ்யோகி பிரிவிதா இல்ல தபஸ்ய தானச்ச பிரிவிதா இல்ல சேனாம் வேதம் விமர்சனம் அவைக்குள்ளான சேனாம் இல்ல ஆகார யஜ்ய தபோதானம் இல்ல தத்வாதி இது இது சாத்தியாக தேவையான உச்சமானம் உச்சமானம் வேதம். அதாவது சாத்விகமான ஆகார சாத்விகாதி ஆகார வேதத்தை போல சாத்விகாதி யாக தான தபஸ் போன்றவை கொண்டுள்ளான வேதத்தையும் கவனமாக ஏன் இப்படி பிரிக்க வேண்டும். முதல்ல ஆகாரத்தினால ஏற்படும் குணம் இருக்கு. அந்தந்த குணம் உள்ளவருக்கு அந்தந்த ஆகாரம் தீனாக இருக்கு. அந்தந்த ஆகாரத்தை சாப்பிட்ட காரணத்தால் அந்தந்த குணமாக திரும்ப மேல வராது. அதுல முதல்ல ஆயுஷ பலாரோக்கிய கையில் ஒரு வேலை இருக்குன்னு நீங்க இல்லை.
நான் ஒரு சார் ஒதுக்கிறேன், எனக்கு பெருமையா சொன்னேன், அதனால எனக்கு பெருமை நடிச்சு காலத்துல பேக் பிடிக்கிறது அதை எடுத்து படிக்கல, அதை வந்து பேக்ல இருக்கிறாங்க. ஆயு தத்துவ பலாரோக்கிய சுக பிரீதி விவர்தனாக ரத்யா வித்யா சிராஜுத்யா ஆஹார சாத்விக பிரியாக. ஆயு தத்துவ பலாரோக்கிய சுக பிரீதி விவர்தனாக ரம்யாக ஸ்னிக்தா ரத்யாக ஸ்னிக்தா சிராஜுத்யாக ஆஹார சாத்விக பிரியாக. தத்துவ குணத்திற்கு பிரியமான ஆகாரங்கள் இந்த பிரகாரமாக. முதல்ல அந்த ஆகாரங்கள் என்ன பிரயோஜனத்தை உடையது அப்படின்னு கேட்டா, ஆயுகு சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீதி விவர்தனாக. இது முதல்ல தத்துவ குணத்தினுடையவனுக்கு சத்துவமயமான ஆகாரங்கள் பிரியாமல். ஏன்னா அவனுடைய சரீரத்துக்கு அவனுடைய மனசுக்கு சத்துவமே நேர்மொழி இருக்கு. அப்ப அவனுக்கு எதை இருக்கும், சத்துவமயமான ஆகாரங்கள் இருக்கு, அந்த ஆகாரங்கள் அவனுக்கு பிரியப்படா பிரியப்படும். அந்த சத்துவமயமான ஆகாரங்கள் ஆயுகு சத்துவ பல ஆரோக்கிய சுக பிரீதி இவைகளை வளர்க்கக்கூடியதாக, இவைகள் விவர்த்தனம் வளர்க்கக்கூடியதாக. முதல்ல சாத்விகமான ஆகாரங்கள் ஆயு விவர்த்தன ஆயு விருத்தி கேட்டவா. பெரியவாள் எல்லாம் 90 வயசு 100 வயசுல இருந்தா, இப்ப நம்மளால இருக்க முடியும். 90 வயசு கூட டாக்டர் போகாமலாம் இருந்து அவள் சில காலம் ஜீவித்தார். இத நம்ம உடம்புல ஜாதியும் இழந்தது, அதிக நாள் ஜீவித்து. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எவ்வளவோ மருத்துவம் நடக்க முடியாது, எவ்வளவோ நடக்க முடியாது, இந்த ஆயுள் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா இந்த ஆகாரங்கள் உள்ளதால இவர்களுக்கு ஒரு சத்துவம் குறைஞ்சு போச்சு. அதனால சாத்விக ஆகாரங்கள் பிடிக்கல, இல்ல சாத்விகமான ஆகாரமும் குறைஞ்சு போச்சு. ஆனா ஆயுளுக்கு முக்கியம். ஏன்னா எல்லாமே ஆயுள் பிரதானமானது. இல்ல யோகத்தாலும் பண்ணணும், இல்ல பகவான பக்தி யோகத்தாலும் ஆசிரியர், அதுக்கெல்லாம் நிறைவு ஆயுள் தான் பண்ணணும். எல்லாருக்கும் தர்மத்துக்கும் ஆயுஷுகள் தான் வந்து பிரதானம். அதனால இந்த சாத்விகனா சத்துவ நிஷ்டனாக இருக்கக்கூடியவனுக்கு பிரியமான ஆகாரங்கள் சாத்விகமான ஆகாரங்கள். அந்த சாத்விகமான ஆகாரங்கள் ஆயுள் விவர்த்தனா ஆயுஷுக்கு விருத்தியை உண்டு பண்ணக்கூடியது. அடுத்த சத்துவ விவர்த்தனா. சத்துவம் என்னோ அந்தக்கரம் ஆயுஷ் நிறையா இருக்கு. அந்தக்கரம் மனசாக உயிரிழப்பதால அது பாக்கிய விஷயமாக பிரயோஜனம் இல்லை. அந்த கரணத்துக்கு தூங்கியை ஏற்படுத்தி அந்த கரணத்தை நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அந்த தன்மை இந்த ஆகாரத்துக்கு ஆயுள் தத்துவ பல ஆரோக்கிய பல விவர்த்தனாக இல்ல ஆரோக்கிய விவர்த்தனாக. அதாவது பலம் அப்படின்னு அர்த்தம் சரீரத்துடைய தாங்கும் சக்தி. அதாவது அடிக்கிறாங்க அதெல்லாம் பலம் இல்லை. ஒரு மூட்டை நல்ல கூட்டுறாங்க அதான் பலம். சரீரத்துடையதான தாங்கிற சக்தி இருக்குது, அதுதான் பலம் இருக்கு.
மனசுக்கு தாங்கிற சக்தி தான் மனோபலம். பலம் தாங்கிற சக்தி. பெருமாளுடைய பலத்துக்கு என்ன திட்டாங்க கூட கோவர்த்தன பருவத்தை எடுத்து ஒரு ஒருத்தர் அது ஆழா கலைச்சிடும். ஆழா சாதிப்பு செய்கிற இடத்துல சமம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய சக்தி இருக்கு. அதுதான் பலம். அந்த பலத்தை விருத்தி பண்ணக்கூடியது இந்த ஆகாரம். ஆய்வு நிபந்தனம், சத்துவ நிபந்தனம், பல நிபந்தனம், அது ஆரோக்கிய நிபந்தனம். சுவாமி இத்தனை இருக்கு, ஆய்வுக்கு இருக்கு, ஆட்டக்கான சுத்தி இருக்கு, பலம் இருக்கு. எல்லாம் ஜாதினால பிடிக்கப்பட்டு ஆரோக்கியம் இல்லாதனால பிரயோஜனம் இல்லையா? அதனால ஆரோக்கிய நிபந்தனம். அதுலயா சூரிய பிரீதி நிபந்தனம். அதாவது அந்த சில ஆகாரங்கள் சாதாரணம் இல்ல, அவர்கள் துக்கம் இல்ல, சாப்பிடா சரியா தெரியாம இல்ல, அதனால ஏற்படுற வியாதிகள்னால அதனால ஏற்படுற கட்டங்களால அப்படி இல்லாம இது சர்வதா சுத்த விவரம். இந்த ஆகாரமே சுத்தத்தை அதுயா பிரீத்தி விவர்த்தனம். சில ஆகாரம் யார பக்கம் இருக்கிறோம். அது என்ன காரணம் கேட்டா, நீங்க ஆட்டு தலையை தெரியவில்லை. ஏதோ காய் போட்டு கொண்டுட்டா அது ஏதோ அந்த காய்ச்சி உப்பு கொடுக்கிறது அப்படின்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு கூட யாரை பார்த்தாலும் விடவாது இருக்கிறோம். அப்படி இல்லாம இந்த சாத்விக ஆகாரமானது எல்லா விஷயங்களும் பிரீத்தி. யாராவது ஏதாவது அப்படி அப்படின்னு சொல்லி சமாதிகளுக்கெல்லாம் காரணமான பிரீத்தி விவரத்தை சாத்விகமான ஆகாரமானது ஆகு தத்துவ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்த்தனாக இது சாத்விக ஆகாரம். அவருக்குதான அவருடைய காரியமான குணம் சொல்லப்பட்டது. அவருடைய சாத்விக ஆகாரத்துடைய காரியமானது இதெல்லாம் புரிந்து கொண்டது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரத்தியாக ரத்தியாக மதுர ரசோபேதாக ரத்தியாக அப்படின்னு நிகழ்வு. இனிப்பான இனிப்பான ஆகாரம் இல்லையா? இனிப்பான ஆகாரத்தை திணிப்பான ஆகாரம் இல்ல தப்பு ஆதித்யதான ஆகாரம். இனிப்பாடு திணிப்பாடு இருக்கக்கூடிய ஆகாரங்களா இருக்கும். பட்டை உள்ளது, ஈர பட்டை உள்ளதாக பாங்கு போய் வறண்டு போனவைகளா இல்லாமல் நினைப்போம். ரெண்டு விதமான ஸ்னேகம் இருக்கு. செவிசாதிதான் இருக்கக்கூடாது. அதாவது அந்த பதார்த்தத்துல ஈரம் இருக்கும். ரெண்டு விதமான தைல பக்குவம் ஜலப்பக்குவம் ரெண்டு விதமான ஆகார விசேஷங்கள் இருக்கு. ஜலப்பக்குவமா இருந்தா அது ஜலத்தால சித்தமாக ஈரப்பட்டு இருக்கும். இல்ல தைல பக்குவமா இருந்தா அதுல தைலத்துடைய சித்தமான பட்டை உள்ள காய்ந்து போய் வறண்டு போகாத பதார்த்தமா இருக்கும். இந்த காய்ந்த வறண்ட பதார்த்தங்கள்ல தத்துவமானது போயிடும். அதனால முதல்ல ரத்தியாக சிக்தாக, அடுத்து என்ன சிக்தாக என்ன சொல்ற தமிழ்ல மேகம் சொன்னா இந்த மனசுல ஸ்நேகத்தோடு கூடியதான் சொல்லுங்க. சிக்தாக அப்படின்னாக்க எனக்கு பிரீத்தி உள்ளதான் உங்களுடைய காரியம் முன்னாலே ஆகிருக்கு. இப்போ சிக்தாகனாக்க ஸ்நேகம்னாக்க எண்ணெய் பட்டை அல்லது நீட்டப்பட்டை. ஜலப்பக்குவமான பதார்த்தங்களா இருந்தா அதுல தீர்த்தப்பட்டு இருக்கும். தைல பக்குவமான பதார்த்தங்களா இருந்தா அது தைலப்பட்டு இருக்கும். ரத்தியாக சிக்தாக சிராகா அப்படின்னாக்க
சீரமான தாத்து பரிணாமம் செய்வது. இந்த சரீரத்துல அன்னம் போனாங்க என்ன ஆகுது? அந்த அன்னமானது தாத்துக்களா பரிணமிக்கும். தாத்துனா என்ன? உள்ள இருந்து சரீரத்தை பங்கன் பண்ணுவதற்குரிய தாத்துக்களாக மினரல்ஸ் போன்றவைகளாக இந்த சரீரத்துக்குள் அது தாத்துக்கள் விட்டமின் மினரல்ஸ் இதெல்லாம் தாத்து. உள்ள ஆகாரம் உள்ள போன ஆகாரமானது தாத்துக்களாக பரிணாமம். அதுல சத்துவகுணம் உள்ள ஆகாரத்துல சாத்விக ஆகாரம் அது ரொம்ப காலம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய நெடுநாள் இருக்கக்கூடியதான தாத்துக்களாக பரிணாமம். ராஜப தாமச இதெல்லாம் அவர்கள் ரொம்ப சாட்சி உண்டான தாத்துக்களாக. ஆனா சாத்விக ஆகாரத்தில் இருக்கிறது இருக்காங்க அவளால ரொம்ப நாள் கட்சியில் இருந்தாங்க. இப்பதான் நுழைவுலாம் போறோம். அதாவது டெல்லியில வெளியிலே இருந்தாங்க சீட்டை கூட பல்ல வராம வந்து சொல்லி இறங்கி அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு பஸ் முடிச்சு போய் அங்க போய் தீர்த்தமாடி கழிவு பண்ணி பெருமாளுக்கு ஆராய்ச்சிட்டு அது வந்து அவங்களுக்கு ஏன்னு கேட்டா அவர்கள் சாப்பிட்டா சாட்சியான ஆகாரம் இருக்கு. அந்த ஆகாரத்தினுடைய பரிணாம விவேகமான தாத்துக்கள் இங்க ரொம்ப நீண்டமாக இருக்குங்க, சிறப்பாக இருக்குங்க. அந்த ராஜ அவைகள் உள்ள தாத்து பரிணாமம் நெடுநாளைக்கு ஆறு சாப்பிட்டு ஒரு இருக்காங்க. நாங்க என்னென்ன பண்ணாலும் அதெல்லாம் வாங்கி அது காரணம் என்ன? அவரை சொல்லி தப்பு இல்லை. அவன் காட்ட ஆகாரத்துக்கு சிறப்பரிணாமம் சிறப்பான தாத்துவாக பண்ணிருக்கிறது. சாத்விக ஆகாரம் போட்டாங்க அவனால பல நாளுக்கு பல மணி நேரத்துக்கு சொல்லி சாப்பிட்டு, ஏன்னா அவன் சாத்விக ஆகாரத்தை சாப்பிட்டாரு. அந்த சாத்விக ஆகாரத்தினால சரீரமான தாத்துக்கள் இருக்கு. அவைகள்லாம் இந்த நெடுங்கால் பிராச்சீன கர்மா எங்கதான் 25% பிராச்சீன கர்மா இருந்தால் கூட இந்த ஆதாரத்தினால ரஜோகுண தமோ குணங்கள்லாம் தாண்டி சத்துவம் உண்மையில ஏற்படும். ஆனா அவன் அதை விரும்பணும். நமக்கு இந்த சாப்பிட இந்த ஆகாரம் சாப்பிட்டான ஆகாரத்தினால நம்ம ரஜோகுண குணங்கள்லாம் போய் நான் ஒரு சத்துவகுணம் விரும்பி ஏற்படணும்னு அவன் எண்ணணும். எல்லாத்துக்கும் மன சங்கல்பம் முக்கியம். ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு பாட்டு எழுதினான். நித்தம் நித்தம் நீராடில் நெடுமாதங்களை பெண்ணாலே சத்தும் தவளை நீங்களும் தெளிப்பே அடைய வேண்டாமோ. அதுதான் அனுப்பிய பாட்டு. வேணும் சீதாமாண்டம்னால ரொம்ப நம்பிக்கை கிடைக்கும்னாக்க அப்ப முதல்ல தவளைக்கு நீதிக்கும் தான் நம்பிக்கை கிடைக்கும். இப்போ சீதாமாண்டம் இருக்குது. அது மாதிரி சாஸ்திரத்தை எதெல்லாம் சுற்றுலா சுற்றுலா நண்பர்களுக்கு தாரணமாக அவைகள் எல்லாம் பண்ணி ஒரு பாட்டு எழுதி அந்த பெரிய சங்கராச்சாரியா இருந்தாரு. இந்த சந்திரசேகர் அவருக்கு வந்து அந்த பாட்டு பெருமையா படிச்சுதான் சார். ஏன் முட்டாளேன்னு சொன்னார். ஏன் இந்த நித்தம் நித்த நீராடுவதற்கு நெடுமாளர்களை சொன்ன சொல்லல, நெடுமாளர்களை பெற வேணும்னு கஷ்டப்படுறவனா இருக்கணும். அவனுக்கு நித்த நித்த நீராடுறது கிடைக்கும். அது இங்க மீது தவறைக்கு இல்லையப்பா. ஏன் செய்யற காரணத்துல மட்டும் இல்ல இவனுக்கு முதல்ல அதை விரும்பி அதுல இதை நாம் பெற வேண்டும் சங்கல்பம் இருந்தால்தான். அதாவது முதல்ல விரும்புகிறவங்களுக்குதான் சாதனை இல்லையே, விரும்பாதவனுக்கு எதுவும் மோக்கத்தை பெற விரும்புகிறவனுக்கு பற்றி முடியாதவர்கள் சாதனை, மோக்கத்தை பெற விரும்புகிறவனுக்கு ஜோதி சமாதிகள் சாதனை இல்லையா. முதல்ல சாத ஆகாட்சி இல்லாதவனுக்கு சாதனமே கிடையாது. ஏன்னா சாதனம்ங்கிறதானது ஒரு மதத்தை ஆகாட்சம் உள்ளவனுக்கு அந்த மதத்தை பெறுவதற்காக சாதனை இல்லையே இல்லையா. எதுவுமே இல்லாதவனுக்கு சாதனை எது? அதனால எவ்வளவு சாப்பிட்ட ஆகாரத்தை உட்கொண்டாலும் தான் சத்துவமுடையவனாக
இந்த ரஜசோகங்கள் எல்லாம் கீழே தள்ளி சத்துவகுணத்தை மேம்பட்டு அதனுடைய பிரயோஜனத்தை அடையணும்னு எவருக்கு சங்கல்பம் இருக்கோ அவன் அந்த சாப்பிட்டு சாப்பிட்டாதான். ஆமா, இல்லைன்னாக்க அந்த எவ்வளவுதான் சாத்விக பதார்த்தமாக இருந்தாலும் அதை மனோடைய மனோபாவம் தெரிஞ்சு மனோ உறுதி சரியா இல்லைன்னாக்க அதுல ஆசிரிய தோஷம் வந்துடும். எல்லாரும் நல்ல மனிதனுக்கு கொண்டு கொடுத்து அவனுக்கு கட்டடத்தெல்லாம் மூட்டி கொடுத்து எல்லாம் பண்ணாலும் கூட இல்ல அவன் தீர்த்தமாக பதிவு பண்ணாங்க. போயிட்டு ஒரு கருத்து வந்து தீர்த்தமாட்டேன்னு வந்து திரும்ப பதிவு பண்ணாங்க. அதனால அது பிரயோஜனமும் சுத்தமா இருக்கணும், பிரயோஜனம் சுத்தமா இருக்கணும் இல்லையா, அதுக்குரியதான இல்லையா அந்த திருப்தி விசேஷங்களும் சுத்தமா இருக்கும். அதனாலதான் ஒத்த 2 பேரும் ஒரே தலிகை தான். ஒருத்தன் இந்த தலிகையினால தான் பத்து குணத்துல 10 முன்னேற்றத்தை உடையவனாக இருக்கணும் இல்லையா, அதனால தனக்கு ஞான பக்தி அப்படிங்கெல்லாம் விருத்தி அடையணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு அதை சாப்பிடுறதுக்கு அந்த காரியம் செய்யணும். அந்த சங்கல்பம் எதுவுமா சாப்பிடுறதுக்கு அந்த காரியம் செய்யாது. ஏன்னா சாதனம் என்பதானது பல ஆகாங்கை உள்ளவருக்கு தான் அந்த பழத்துக்கு சாதனை வெளிய, பல ஆகாங்கை இல்லாதவருக்கு அது சாதனை. சரி போல ரஷ்யாக சித்தாக சீனா அடுத்து சுத்தியாக சுத்தியாகப்போம் அந்த ஆகார சுத்தியமா இருக்குன்னா அதான் மதுவத்துவம் எல்லாம் சொல்லியாச்சு. அது மேல சுத்தியம் என்ன கேட்டா அந்த ஆகாரத்தை வச்சு அந்த ஆகாரம் சரி பண்ண இடம், அதை வச்சு சாப்பிடுற இடம், இவைகளெல்லாம் சுத்தமாக இவைகள்லாம் சன்னிவேசம். அதான் சித்தா ரஷ்யாக சித்தாக சிலா சுத்தியா சுத்தியம் என்னப்போ சாப்பிடக்கூடிய ஆகாரம் மட்டும் இல்லாமல் அது சரி பண்ணக்கூடிய இடம், அதை வச்சு சாப்பிடக்கூடிய இடம், இவைகள்லாமும் மனோகரமாக ரம்யமாக சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆகாரம் தான் திருப்தியமான ஆகாராக சாத்விக பிரியா. சாத்விக பிரியாக ஆகாராக தத்துவங்களுக்கு பிரீதி விஷயமான ஆகாரங்கள் எப்படி இருக்கும்? ஆரோக்கிய முதல்ல காட்சித்தை கொண்டு சொல்ற ஆயுள் தத்துவ பல ஆரோக்கிய சுகப்பிரி நிவர்த்தனா அவர்களுடைய போட்டல் இருக்கணும் கேட்டாங்க. அவைகள் ரம்யாக ரஷ்யாக ஸ்னிக்தாக சீலாக சுத்தியாக ஏவம் பூட்டாக ஆகாராக சாத்விக பிரியாக. பாக்கி யாருக்கு அறியாம சத்துவகுணோபயத்திய தத்துவமய ஆகாராக பிரியாதவன் எவன் சத்துவகுணத்தோடு கூடியவனாக இருக்கானோ அவனுக்கு சத்துவமயமான ஆகாரங்கள் பிரியாதவன். இப்போ இந்த வாக்கியத்தில் என்ன சொல்றோம்? சத்துவமுடையவனுக்கு இந்த ஆகாரங்கள் பிரியங்களாக இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு இந்த ஆகாரத்தை தூக்கி ஏற்படுத்தி வைக்கிறது. இப்போ ஒருத்தன் தத்துவகுணம் குறைவாக தத்துவகுணம் இல்லாதவனாக இருந்தாலோ அவன் தத்துவகுணத்தை அடைய வேண்டும்னாக்க இந்த ஆகாரங்களை தூக்கி உட்பிடிக்கும். இது பிடிக்கட்டானோ இது பிடிக்க பண்ணி சாப்பிடும். அதனால சத்துவகுணம் சத்துவமய ஆகாராக செய்யாது. சத்துவமயத்த ஆகாராக ஆயு விவர்த்தனாக. ஆயு விவர்த்தனாக நினைச்சோம். ஆயுஷை எல்லாத்துக்கும் பிரதான அபேட்சிதமாக இருக்கக்கூடிய ஆயுஷை ஏதாவது நல்லதாக செய்யணும்னு நினைச்சால் அது ஆயுஷ் அவசியம். ஒரு மண்ணு நினைச்சது இல்ல நினைச்சிட்டு அது போயிட்டாங்க ஒரு காரியம் நடக்காது. அதனால சொல்லணும் முதல்ல எந்த விதமான நல்ல காரியங்களை செய்யணும்னாலும் அதுக்கு ஆயுஷ் அவசியமானதுனால முதல்ல அத பிரதமம் அது ஆயுள் விவர்த்தனாக அப்படின்னு சத்துவமயாக்க ஆகாராக ஆயுள் விவர்த்தனாக புனருக்கு சத்துவத்து விவர்த்தனாக
இப்ப இருக்கிற சத்துவத்தை புலனுக்கு வேணும். எதன் மூலமாக கேட்டா தத்துவமாக அந்தக்கரணம். அந்தக்கரணத்தை சுத்தி பண்ணினால்தான் வேற சத்துவம் வளருமானதுனால சத்துவமாக அந்தக்கரண சுத்தியின் மூலமாக மேலும் சத்துவத்தை வளர்க்கக்கூடிய கொஞ்சம் ஒரு 10% சத்துவம் இருந்தால் இந்த சாத்தியமான ஆகாரத்தை உட்கொண்டால் அது அந்த கண்ணத்துக்கு இது பண்ணி மேல 20% சத்துவத்தை புற சத்துவத்தை விளக்கினார். ஏன் அது எதன் மூலமாக கேட்டா அந்த கண்ண சுத்தி சுத்தி துவாரம். ஏன்னா அந்த கண்ண காட்டு ஞானமே தத்துவசத்தையும் இருக்கிறது. தத்வா சஞ்சாயத்தை ஞானவிதி தத்துவமாக ஞான விருத்தி சேர்த்துவாக இருக்கு. அந்த ஞான விருத்திக்கு ஆசிரியம் அந்த கரணமானதுனால அந்த கரணத்தின் மூலமாக சத்துவகுணத்தை மேம்படுத்தி அதன் மூலமாக ஞானமானது மிகுபடியாக செய்யும். அதனால தத்துவமயமான ஆகாரமானது ஞான விருத்தி சேர்த்து தாத்தா பல ஆரோக்கியம் ஆரோக்கியோட விவர்த்தனம் பலமிக பிராணாக்னியோகோ பிராண அக்னியோகோ உபச்சயா. பலமானது ஆயு பிராணம் அக்னி இவைகளுக்கெல்லாம் உபச்சயம். அக்னிதான் வயசு ஜீவன ஆரோக்கியம் தாத்து சாமியாக பலம் பிராண அக்னியோகம் உபச்சயா. ஆரோக்கியம் தாத்து சாமியாக தாத்து சாமியம் வானம் பித்தம் சமம் சொல்லக்கூடிய 3 விதமான தாத்துக்கள் சரீரத்துல அவைகளுக்கு சாமியம் இருந்தால் வியாதிகள் இல்லை. அவைகளுக்கு வைசக்கியம் ஏற்பட்டால் வியாதிகள் ஏற்படும். தாத்து சாமியம் ஆரோக்கியம் இதே மனசி சுத்தனா கடிதேசி யோனரா தாத்து சாமியை விஸ்வரூபட்ச மாமஜம். தாத்து சாமியம்னா ஆரோக்கியம். ஆரோக்கியமாவது வாதம் பித்தம் கபம் கேட்கணும்னு சொல்லக்கூடிய இந்த 3 தாத்துக்கும் சமநிலையில் இருந்தா அதுதான் தாத்து சாமிங்கிற ஆரோக்கியம். அதனால ஆரோக்கியம் தாத்து சாமி கர்மதோஷ அப்படி தாத்து வைக்கம் ஏனி ரோகாக प्रादुर्भावத்தை அடைகிற பிராதுஸ்பட்டம் ஆபட்டம் பிராதுஸ்பட்டம் ரோகாக பிராதுஸ்பட்டம் எதனால கர்மதோஷ அக்னி தாத்து வைக்கம் கர்மதோஷம் இந்த சரீரத்துக்கு முன்பு என்ன காட்சி செய்யணுமோ இல்ல தன் விருத்தமான காட்சி செய்வது கர்மதோஷம். பிராம சரீரத்துக்கு முன்பு கிருஷி கர்மாதிகள் தான் பண்ணிருக்கு. அது கர்மதோஷம். அது என்னமோ வியாதி இருக்காங்க. அந்தந்த சரீரத்துக்கு இந்த காரியங்கள் அதனால கர்மதோஷாது ரோகாக பிராபிக்கப்பட்டது. 2வது அக்னி தோஷாது வயிற்றுல ஜீவன சக்தி சரீரம் ஆழ்வை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்க வயதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பிடுற ஆகாரத்தினுடையதான ஜீவனம் சரியாக இருந்தால் தாத்துக்களின் பரிணாமம் சரியா இருந்தால் வியாதிகள் வராது. கர்மதோஷாது
அக்னி தோஷாது. மூணாவது தாத்து வைஷமியம். தாத்து வைஷமியம்னாக்க இந்த நாட்டத்திட்ட சிரேஷ்டம் சொல்லிடுறாங்க. வைஷமியம் வைஷமியம்னா சாமியம் இல்லாம இந்த இது மூணு தான் ரோக பிராபுபாரம் கேட்டு சாத்திய இந்த ரத்தியத்துல கிருத்தியத்வாபியாம் சாதாத்திகத்துவ ஜனகத்துவ சித்தேகே தன்னுக்கு பரிகாராய சுகவர்த்தகத்துவம். சுகவர்த்தகத்துவம் அப்படின்னா அர்த்தம் சுகத்தை கொடுப்பது. அதாவது சரீரத்துல அந்த ஆகாரம் சுகமாக ஜீர்ணமாகி சுகமாக சரீரத்தில் உபயோகிக்கப்பட்டு சரீரத்தில் அதனுடைய பரிணாமம் எல்லாம் சுக்கரூபமாக இருக்கிறது. இல்ல ரொம்ப நல்ல சத்துள்ள ஆகாரமாகவும் இருக்காது. அப்போ அது சுக நிபந்தனை இல்லை. ஆகாரம் ஜெயிக்கிறது, ஆனா சரீரத்துல இந்த விலைக்கு உட்கரிக்கப்படாமல் போகுது. இப்படிப்பட்டவர்களா இல்லாமல் சுகமாக ஜெயிச்சு சுகமாக சரீரத்தில் உட்கொள்ளப்பட்டு சுகமாக தாவுகளான தடையக்கூடிய இல்லையா அவைகளெல்லாம் சுக நிபந்தனைகள். அதுதான் பிரீதி நிபந்தனைகள். பரிணாமகாலே சுகல் பந்தம். ஏன்னா அது மதுரமா இருக்கிறது ரத்தியமா இருக்கிறது சுகல் பந்தம். அதுக்கு புறமுற்றி வராமல் இருக்கணும்னா இது பரிணாமம்னா என்னக்கும் வயசுல ஆகாரம் ஜெயிச்சு உள் கிரகிக்கப்பட்டு தாத்து பரிணாமம் ஏற்படுற காலத்துல சுகமாக இருக்கு. சாப்பிடும்போது மதுரமான சுத்தமா சாப்பிடும்போது சுகமாக தான் போறாது, வயசுக்குள்ள போனப்போ சுகமாக இருக்கு. அதனாலதான் மதுராக வித்தியாக சொல்லிருக்கேன். அதுலேருந்து ஜாகிரதி அதுக்கு புறமுற்றி வராதபடி சுகலுக்கரம் அதனால்தான் பாக்கிறார். பார்த்தீங்கன்னா பரிணாமத்தாலே பரிணாமகாலே ஸ்வயமேவ சுகத்தில் நிபந்தனா. அடுத்தபடியா ததா பிரீதி கேதுபூத கர்ம ஆரம்ப துவாரேன பிரீதி நிபந்தனா. இது பிரீதிக்கு ஹேத்துபூதமான செயல்கள், இவைகளை வளர்ப்பதன் மூலமாக பிரீதி நிபந்தனங்களாக பிரீதி ஹேத்துபூதமான செயல்கள் என்ன எல்லாமே இதெல்லாம் பிரீதி நிபந்தனைகள். எல்லாத்துக்கும் மனசு முகமா இருக்குது. மனசு உடல் பாருங்க. ஆனா மூணு பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. அதெல்லாம் பிரீத்தி நிபந்தனை இல்லை. மனசு காரணம் கேட்ட வார்த்தைகள் கொடுங்க அப்படின்னா இல்லாமல் ஏன்னா நல்ல வாசனம் போல வீட்ட பாஷையாக இப்படி அகலாவுக்கு இந்த பிரீதிக்கு ஏற்பூட்டமாக இருக்கக்கூடிய காரியங்களின் மூலமாக இது சத்வா சாத்திய ஆகாரமாக பிரீதி வந்தது. ரத்தியாக மதுர ரசோபேதாக மதுர ரசோபேதாக. ஏன்னா இங்கே இந்த ரத்தியாகத்துக்கு எல்லா ரசமுமே ரசம் தான். 2 ரசங்கள் மேல 5 ரசங்கள் கட்டுவோம்ல, இல்ல மேல அதுக்கு பேர் சொல்லிருக்கு. இப்ப பேர் சொல்லாமல் விட்டு போனது மதுர ரசம் தான். அதனால இங்க ரத்தியா பரிசேஷாது இங்க ரத்தியாக மதுர ரசோட்டை தான். ஏன்னா மேல அடுத்த சோகங்கள்ல கட்டுவோம்ல லவண அதி உற்ச ரூக்ஷ இலாஜ்னஹா. ஆனால் மற்ற இந்த இனிப்பு மற்ற வருஷங்கள்லாம் மேல ராஜாக சொல்லப்படுகிற காரணத்தால
இங்க ரத்தியாக மதுர ரசத்தை மதுரம்னா மதுர ரசோகையாக அது ஸ்னிக்தாக ஸ்னிக்தாக ஸ்நேகயுக்தாக மதுர ரஷ்யாக மாதுரியம் ஏதோக்கம் ಬಾಹಟೇನೆ ಭೋಜನಕ್ಕೆ ಆದ್ಯಮಾನ ಆಹಾರ ವಿಷಯವಾದ ಸ್ಥಿರ ಪರಿಣಾಮ ஸ்னிக்தாக சப்தம் அவளுக்கு ரொம்ப பிரசித்தமான சப்தம். அதனால அது தனியாக வியாக்கியானம் பண்ணல. ஸ்னிக்தாக பகை உள்ளது. சாய்ந்து இறந்து போன பதார்த்தங்களாக இல்லாமல் அதை பக்குவம் பண்ணப்பட்டதால தைவத்தினுடைய அந்த ஜலத்தினுடையதான இந்த பகை பற்று உள்ளவைகளாக அது ஸ்நேகம். ஸ்னிக்தாக ஸ்நேகம் ஸ்நேகம்னா ஈரம்னு எண்ணெய் பட்டை அப்படின்னு சொன்னா அப்போ எண்ணெயே இல்லாத பதார்த்தம் சாப்பிட்டு ஸ்நேகம்னா ஈரம். ஈரம் 2 வகையான ஈரம் உண்டு. மூன்று தைல பக்குவான பதார்த்தங்களுக்கு தைல பற்றி, ஜல பக்குவான பதார்த்தங்களுக்கு ஜலத்து. இந்த சித்தாகங்கிறது சித்தாகங்கிறது சில பகையுள்ள பதார்த்தங்கள் தான் சாப்பிட்டு சாப்பிடுற ஆகாரத்துல 2 வகையான பகை. ஒன்று ஜலத்துல பக்குவமான பதார்த்தமா இருந்தா இந்த ஜலத்துடைய ஈரப்பகை, தைலத்துல பக்குவமான பதார்த்தமா இருந்தா தைலத்துடைய பக்கம். இது 2 இந்த ஈரப்பகை இருக்கிறதா ஸ்நேகம். காரியம் நல்லவர்கள் கண்ணனுக்கே என்று ஈடியாய் இருக்கும். ஈடியாயின மனசு ஈரம் உள்ளது வரை பெருமாள் என்ன பண்ற இடப்படுகிற வசதியுடைய காலப்பண்பை பாராமல் இருவரும் மனதில் உள்ளதான ஈரத்தை ஈரம் தான் ஸ்நேகம். இப்ப எல்லாம் ஸ்நேகத்துக்கு எல்லாருக்கும் ஒன்று விட்டுடும். ஸ்நேகமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்நேகம் இருக்கு, அந்த ஸ்நேகம் மனசுல இருக்கிற ஈரம், இது ஆகாரத்தில் இருக்கிற ஈரம். 2 ஸ்நேகம். ஸ்நேகம்னா ஈரம், ஈரத்தை பசுமைக்கு பசைக்கு வித்தியாசம். பசைகள் அழகிய சார், பசுமைகள் இதுல போடுது. பசுமையில ஃப்ரெஷ், பசைனால ஈரம் ஈரம். ஸ்திர பரிணாமாக, அதாவது உள்ள தாத்துக்களாக ஸ்திரமான தாத்துக்களான பரிணாமத்தை அடையக்கூடிய கிருத்தியாக அதல்ல ரமணீய விசேஷாக ஏவம் விதாக தத்துவமயாக இவைகளெல்லாம் தர்மசாஸ்திரம் ஆயுர்வேதங்கள் இவைகளால சங்கட்டமாக சொல்லப்பட்ட தத்துவமயாக இவர்களுடைய தத்துவமயமும் ஆயுர்வேத சாஸ்திரத்தையும் தர்மசாஸ்திரத்தையும் சொல்லப்பட்டவர்களான இவர்களுடைய தத்துவமயமும் சாஸ்திரத்தால் ஏற்படும். ஆயு தத்துவ பலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்தனாக ரசியா சிங்கா விரா ஹிருத்யாக ஆஹார சாத்விக பிரியாக கட்டுவம்ல லவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விஜாகினः ஆஹாராக ராஜசஸ்யேஷ்டாக துக்கசோகாமய பிரதாக. கட்டு அம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விஜாகினः ஆஹாராக ராஜசஸ்யேஷ்டாக
துக்க சோகாமய பிரதாக. இதே மாதிரி ரஜோகுண இருக்காது ராட்சசர்கள், அவர்களுக்கு தேகம் இஷ்டாக ஆகாரம் ராஜச இஷ்டாக, ரஜோகுணம் உள்ளவருக்கு இஷ்டமான அவருக்கு பிரியமான ஆகாரங்கள் என்னன்னு கேட்டா கடு, அம்ல, லவண, அதி உஷ்ண, தீக்ஷ்ண, ரூக்ஷ, விதாகினான. கடுமை கடம் வேப்பப்பூ வருஷத்துக்கு தான் சாப்பிடலாம். சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காயை சாப்பிடுறது இல்லை. அந்த சுண்டைக்காயை வட்டதா போட்டு அதை ஏகாட்சி மீறி அது துவாய்க்கு மீறி பானையில சேர்த்துக்கிறதானே இல்லையா. அதோட சுண்டைக்காயை விட்டு சாப்பிடுறது. அது சாப்பிடவே கூடாது. இதுதானே ஏகாட்சி, இதுதானே துவாய்க்கு நீங்க சாப்பிடலாம். மலை சுண்டைக்காயை சாப்பிடவே கூடாது. சொல்றேன் அது ஒரு சுண்டைக்காய் இருக்காங்க, கட்டப்பில்லாத ஒரு சுண்டைக்காய் நல்ல பச்சையா கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த சுண்டைக்காயை சாப்பிடறதே இப்ப கட்டுனாக்க கட்டமா பிடிக்காது. அம்லனாக்க புளி. இந்த கட்டுங்கிறது அந்த சாதாரண கட்டுங்கிற பதார்த்தமானது திரிக்கட்டுக்கம் அப்படின்னு சொல்ற அந்த கட்டு சொல்றது. திரிக்கட்டுக்கம் தெரியுங்க என்ன தமிழ்ல திரிக்கட்டுக்கம் அப்படின்னு நீதி சாஸ்திரத்துல இருக்கு. திரிக்கட்டுக்கம் அதாவது கிரிக்கெட்டுக்கும் மருந்து. இந்த கிரிக்கெட்டுக்கமான மருந்து போன கிரிக்கெட்டுகம் சிறுபங்க பூலம். சிறுபங்க பூலம்னாக்க உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு 5 பேர் கண்டங்கத்திற்கு மேல் கீழ்வழிவுடைய பெருவழிவுடைய சிறுபஞ்ச மூலம்னு தமிழ்ல ஒரு திரிகடுகம், திருபஞ்ச மூலம். இவரெல்லாம் இந்த திரிகடுகமோ இந்த சிறுபஞ்ச மூலமோ சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது போல இதுக்கு சொல்லப்பட்ட நீதிகள்லாம் மனசுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு. அந்த கட்டுரை சொல்லல, கட்டுரை இது கட்டப்பானதை, அம்பலம் புளிப்பானதை, லவணம் அது அதிக உப்பான. இந்த கடு அம்பலாதுகள் தான் விளக்கலாம், ஆனா லவணத்தை சுத்தமா விளக்க முடியாது. அதனால மிதமான அளவு கேட்பதாக அதிகமா உப்பு. அதான் லவணம் சப்தத்துக்கு உப்பையே தள்ள சொல்லல, உப்பே ராஜசம் சொல்லல, அதிக கடிக்கிற உப்பு. அந்த உப்பு போட்டாதான் சிலருக்கு உள்ள அதெல்லாம் ராஜசம். கடு அம்ப லவண அதி உஷ்ணம். அதாவது பிரசாதத்தை உஷ்ணம் இருக்கிறது ராஜசம் இல்லை. சுபோஜனத்தை உஷ்ணத்தையா விராஜத்தை, இல்ல சுவஸ்திரத்தை சுப்ரத்தையா விராஜத்தை. வீட்டு வருஷம் வாழ்ந்தா கூட நல்ல வெளுப்பா அது சுபோஜனம். மட்டமான ஆகாரமா இருந்தா கூட சூடா இருந்தாக்க எனக்கு சமாச்சாரம் தான் எனக்கு வந்து சூடா எல்லாம் மத்தியானம் எல்லாம் ஊருக்கு அதே சமாச்சாரத்துக்கு நாட்டுடைய
சின்ன பையன் சுவாமி மட்டும் தெரியல எதுவும் பாரதராஜர் நமக்கு அப்படியே சுருளா பண்ணி போட்டாருன்னு தெரியுதா, இது கூட மஞ்சள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்ன. அதாவது உபோஜனத்து அதனால ஆகாரம் முத்தமா இருக்கிறது தோஷம் இல்லை, அதி முத்தமா இருக்கிறது இல்லாம அதி முத்தம் தீர்ஷம் தீர்ஷமா இருக்கும். இது கடுமையான காரம். நீங்க கடுமையான காரத்தோடு கொஞ்சம் காரம் இருக்கணும். அது எல்லாமே கொஞ்சம் வெறும் திப்பு கொண்டு காண முடியாது. கட்டு அந்த லவண ஆனா அதிக காரமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் ரூக்ஷம் ரூக்ஷம் என்னலாம் சாயத்துக்கு போன பதார்த்தம். நீங்க சொன்ன சிக்தத்துக்கு நீர் எது சொல்றாங்க கதை இந்தி உலகம் வரும். சிக்தத்துக்கு எது சொல்றாங்க சொன்ன சிக்தத்துக்கு அப்புறம் விதாகின விதாகின சாதனம் சரீரத்தில் இருந்து உச்சத்தை உடம்பை தரிசிக்க சாப்பிட உஷ்ணம் சாப்பிட்டு அதான் விதாகினியான பதார்த்தம். இப்படிப்பட்ட பதார்த்தங்களும் இவைகள் எல்லாம் துக்க சோக அமையப்படாது. இவர்கள் என்ன பண்ணுவோம் துக்கத்தையும் சோகத்தையும் கொடுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுது. கடைசியில் துக்க சோகங்களை பலனாக ஆமையம்னா வியாதி. துக்க சோக ஆமயப்பிரதானம். துக்கம் சோகத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் இவர்கள் ஈடுபடுத்தி வியாதியை உண்டு பண்ணி இந்த வகையாக இவைகள்லாம் துக்கப்பிரதங்களாக இருக்கின்றார்கள். இவைகள் ராஜசி ராஜசக்தி இஷ்ட ஆகாரம். ரஜோகுணமுடையவனுக்கு இவைகள்லாம் பிரியமான ஆகாரங்கள். ரஜோகுணத்தோட அப்படியே ரஜோகுணத்தோடு இருக்கணும்னாக இவைகள்லாம் பிரியமான சாப்பிடும். ரஜகுணத்தை இருக்கிறவன் இந்த ரஜகுணத்தை போட்டு ரஜகுணத்தை அடையணும்னா இவைகள்லாம் பிரியமா இருந்தாலும் இவைகளை விளக்கம் சத்வந்த லவணாத்யுஷ்ண சீஷ்ட ரூக்ஷ விதாயினா ஆஹாராக ராஜசக்ஷேஷ்டாக துக்க சோகாமய பிரதாக.